ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்தஜம்பூபலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். ரகசிய உண்மைகள் நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வார ராசிபலன் நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. இன்று டிசம்பர் மாதம் 22 முதல் 28ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள், சுபகாரியங்கள் போன்ற விவரங்களையும் 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனையும் இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கலாம். இந்த வாரம் உங்களுக்கு காரியங்களிலே வெற்றியை தரவும், உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலே முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு வாரமாகவும், திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான, புத்திரபாக்கியம் சம்பந்தமான விஷயங்களிலோ நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் சிவகங்கை பிள்ளையார்பட்டி கற்பக விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது அந்த வாரத்துக்கான சுப விசேஷங்கள் பற்றிய விவரத்தை பார்க்கலாம். இந்த வாரம் பார்த்தோம்னா, நாளைக்கு 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை சதுர்த்தி விரத நாள், திருவோண விரத நாள். 24 புதன்கிழமை வளர்பிறை பஞ்சமி நாள். 25ஆம் தேதி விநாயகர் சஷ்டி விரத நாள், விநாயகர் பெருங்கதை நாள், நகரத்தார் பிள்ளையார் நோன்பு நாள், வளர்பிறை சஷ்டி விரத நாள். அன்னைக்கு திருவம்பாவையும் ஆரம்பமாகுது. அதுக்கப்புறம் 27ஆம் தேதி சனிக்கிழமை வளர்பிறை அஷ்டமி நாள். இப்படி இந்த வாரம் பல அற்புதமான சுப விசேஷங்கள், சுபகாரியங்களை கொண்ட நாளாக இருக்கு இந்த வாரம். இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். சூரிய பகவானை உச்சமாக கொண்ட மேஷ ராசி அன்பர்களே, நல்ல ஒரு அற்புதமான வாரமா இருக்கும். நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். சந்திராஷ்டமம் உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் குறையும். ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்கள், டாக்டர், சர்ஜன், நர்ஸ், ரேடியோகிராஃபர், லேப் டெக்னீஷியன், ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான வாரமாக இருக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் இந்த வாரம் மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் யூனிட் வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜுவல்லரி ஷாப், பான் ஷாப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். காதல் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்களை பொறுத்தவரையிலே உடல் ஆரோக்கியத்துக்கு முன்னேற்றம் கொடுக்க வேண்டும். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய வாரம். மாணவர்களை பொறுத்தவரையில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நன்மையை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு நீங்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. ரிஷபராசி அன்பர்களே, பொறுமை, நிதானம், அமைதி தேவைப்படும் வாரம். வார ஆரம்பத்தில் சந்திராஷ்டமம் இருக்கு 22, 23 தேதிகளில். அந்த நாட்களில் சில பேருக்கு அலைச்சல், டென்ஷன் இருக்கும். நண்பர்கள் வழியிலே சில பிரச்சனைகள் வந்து போகும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்தவரையில் இந்த நாட்களில் புது ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணுறது, இல்லை ஆஃபர் கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு சில வாய்ப்புகள் கை நழுவி போகும். ஜாபை பொறுத்தவரையில் இந்த வாரம் பார்த்தோம்னா, ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக, சைக்காலஜிஸ்டாக, லாங்குவேஜ் ட்ரெயினராக, யோகா ட்ரெயினராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். காதல் விஷயத்தில் கவனம் தேவை. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவைப்படும். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அரசு வேலை, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணுபவர்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும் வாரமாக இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் உங்கள் ஆரோக்கிய விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை உள்வாங்கிக்காதீங்க. இந்த வாரம் நீங்கள் பிரச்சனைகள் குறைய, நல்ல பலன் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு. துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, இந்த வாரம் டிசம்பர் 23, 24, 25 தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணையுடன் மோதல் போக்க வேண்டாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, காதல் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. சில பேருக்கு வீண் விரயங்கள், வீண் செலவுகள் வரும். வேலை பார்க்குற இடத்துல உங்கள் லிமிட் என்ன அப்படின்னு இருந்து அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பர்சனல் விஷயங்களை கொண்டு போங்க. திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களில் அவசரம் காட்ட வேண்டாம். மாணவர்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த வாரமாக இருக்கும்.
ஆர்ட்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கடன் விஷயத்தில் கவனம் தேவை. சொத்து வாங்குறது அல்ல சொத்து விற்கிறது இல்லை ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். அதே மாதிரி பயணங்கள், பிரயாணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சரணகோஷம் பாடி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, டிசம்பர் 25, 26, 27 நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். வரவு செலவு விஷயங்களில் கவனம் தேவை. வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பிள்ளைகளிடம் ரொம்ப ஓவரா கண்டிப்பு காட்டாதீங்க. அப்புறம் அவருடைய அன்பு பாசம் கிடைப்பது கொஷன் மார்க் ஆயிடும். ஐடி ஊழியர்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்கள், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் டெக்ஸ்டைல், கார்மெண்ட் பிசினஸ் செய்பவர்கள், கெமிக்கல், ஸ்டேஷனரி, பிரிண்டிங் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். மாணவர்கள் நாலேஜ் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்கள் அது சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். உணவு பழக்க வழக்கம், ஃபுட் ஹேபிட்ல கொஞ்சம் கவனமா இருங்க. தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயபெட்டிக் பேஷண்டாக, ஹைப்பர் டென்ஷன் உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள்லாம் கொஞ்சம் கவனமாக எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டிய ஒரு வாரமாக இருக்கும். உறவுகள் விஷயத்தில் கவனம் தேவை. காதல் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. அதே மாதிரி யாரையும் நம்பி ஈஸியா கடன் கொடுத்துடாதீங்க. இந்த வாரம் நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சிம்ம ராசி அன்பர்களே, டிசம்பர் 27, 28 நாட்கள்ல சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்தியோகம், தொழிலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. யாரையும் நம்பி எந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அதுக்கு முன்னாடி உள்ள நாட்களில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கை துணையுடன் மோதல் வேண்டாம். சொல்ற நல்ல விஷயங்களை கேட்டுங்க. உங்களோட கோ பேசஞ்சராக உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால சில விஷயங்களில் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக கேட்கறது நல்லது. சகோதர வழியிலே சில பிரச்சனைகள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். சித்தா யோக், சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். பிசினஸை பொறுத்தவரையில் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி, டீம் யூனிவர்சிட்டி, கோச்சிங் சென்டர், டியூஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு, கன்சல்டன்சி நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் உள்ள வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு. கஷ்டத்தை தீர்க்கும் வழிபாடு. காலபைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கன்னி ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பான வாரமா இருக்கும். நினைத்ததை சாதிப்பீங்க. உறவுகள் விஷயத்துல நீங்க நினைச்சது நடக்கும். அதே மாதிரி கோர்ட் கேஸ், வழக்கு விஷயங்கள், மேபி ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான கேஸா இருக்கலாம், ஃபேமிலி டிஸ்பியூட்டா இருக்கலாம், இல்லை உங்க ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான டைவர்ஸ் சம்பந்தமான கேஸா இருக்கலாம். இந்த விஷயங்கள்ல எல்லாம் உங்களுக்கு சாதகமாக சில விஷயங்கள் நடக்கும். மறுமணம், செகண்ட் மேரேஜ் ஒரு தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். மீடியேட்டராக, புரோக்கராக, ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்கள், ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுபவர்கள், சிவில் இன்ஜினியர், சிவில் ஆர்கிடெக்ட், இன்டீரியர் டிசைனர், இந்த மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷனையும் ஒரு அச்சீவ்மெண்ட்டையும் தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு திடீர் செலவுகள் வந்து போகும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. துலாம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பான ஒரு வாரமா இருக்கும். எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. நல்ல ஒரு வைப் கிடைக்கும். மாணவர்கள், குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கும், ரிசர்ச் சம்பந்தமான படிப்பு படிக்கின்ற மாணவர்கள், வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பார்ட் டைம் வேலை கிடைக்காம, இல்லை அதில் சில பிரச்சனை இருந்த சில வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு
ப்ரோக்ரஸ், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். மெரைன் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க, கெமிக்கல் துறையில், டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயங்கள், குறிப்பா ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். உங்களுடைய தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்ததுன்னா 100% நான் சொல்றது நடக்கும். கலை இலக்கியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடைய அல்லது உங்களுடைய மகனோ மகளோட கல்யாணம் சம்பந்தமான விஷயங்களை நீங்க விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். வருமானம் வந்தாலும் செலவும் அதுக்கு பின்னாடி வரும். அதனால ஒரு பெர்சன்டேஜ் நீங்க எடுத்து வைக்கிறது சேவிங்ஸுக்காக எப்பவுமே நல்லது. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு, துளசி சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமா இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நல்லபடியா நடக்கும். உத்தியோகம், தொழிலில் இருந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ஒரு வாரம். மாணவர்களை பொறுத்தவரையிலே குறிப்பா என்ஜினியரிங் மற்றும் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பிசினஸை பொறுத்தவரையிலே பிரான்ச்சைசி சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நன்மை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள். ஆண்கள் புத்திசாலித்தனமாக நடப்பீர்கள். பிள்ளைகள், குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சளி, காய்ச்சல், ஜுரம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. திருமணம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல, ப்ரொஃபைல் விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். டிராஃபிக் ரூல்ஸ் ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ஸ்பீடு வேண்டாம் டிரைவ் பண்ணும் பொழுது. வெளிநாட்டிலே வேலை செய்பவர்கள், குறிப்பா ஆட்டோமொபைல், மெக்கானிக்கல் மற்றும் சிவில் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளின் தாக்கம் கொஞ்சம் குறையும். ஒரு ரிலீஃபை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய வாரம். உங்கள் முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இருந்த இழிவு நிலைமை மாறும். பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான ஒரு வாரமாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. பிரயாணங்கள், பயணங்களின் பொழுது புது நட்பு உருவாகும். ஆண்களை பொறுத்தவரையிலே உங்களுடைய ஃபிட்னஸ், ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே பணம் சம்பந்தமான மணி டிரான்சாக்ஷன் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், குறிப்பாக ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். கலைஞர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி என்பர்களே, உயர்வான வாரமாக இருக்கும். நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பா பிசினஸை பொறுத்தவரையில் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு வாரமாக அமையும். புது முயற்சிகளிலே முன்னேற்றம் உண்டு. புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறது, இல்லை ஒரு ஆஃபர் கொடுக்கறது, இல்லைன்னா உங்களுடைய புது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம்லாம் நல்லா இருந்ததுன்னா நிச்சயமாக கூடுதலான அனுகூல பலன் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள், விட்டு கொடுக்க வேண்டிய வாரமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாய் வார்த்தையில கவனம் தேவை. மாணவர்களை பொறுத்தவரை குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கிளைமேட் சேஞ்ச், அதனால உங்களுக்கு சில உடல் பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு.
பெண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய வாரமாக இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் சேல்ஸ், மார்க்கெட்டிங், பிசினஸ் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருப்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரமாக இருக்கும். விவசாயிகளுக்கு ஏற்றமும் இறக்கமும் இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கும்பராசி என்பர்களே, ஏற்றமும் இறக்கமும் உள்ள ஒரு வாரமாக இருக்கும். பணம் சம்பந்தமான, நிதி சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. முடிந்தால் இந்த வாரம் புதுக்கடன் வாங்குறதையோ இல்லை கொடுக்கறதையோ நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. தாயினுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவு காத்திருக்கு. ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பவர்கள், டாக்டராக, சர்ஜனாக, நர்ஸாக பணிபுரிபவர்கள், ரேடியோகிராஃபராக இருப்பவர்கள், லேப் டெக்னீஷியனாக, ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள், மெடிக்கல் ரெப்பாக இருப்பவர்கள், ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், கெமிஸ்டாக இருப்பவர்கள், கிளினிக்கல் ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான துறையில் பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் தூக்கம் சம்பந்தமான ஸ்லீப்பிங் டிஸார்டர் ப்ராப்ளம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையிலே நண்பர்கள் வழியிலே சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பணபாக்கியிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இது மாதிரி மறுமணம், செகண்ட் ஆர் தேர்ட் மேரேஜ் சம்பந்தமான விஷயங்களிலும் ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுவது விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். சோம்பேறித்தனத்தை விடணும். எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்கள் பண்ணணும்னா நல்லா பிளானிங் பண்ணி பக்காவாக நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போக வேண்டிய முக்கியம். இந்த வாரம் பார்த்தோம்னா ஜாபை பொறுத்தவரையில் மீடியா, அட்வர்டைஸ்மெண்ட், சோஷியல் மீடியா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். டிஜேயாக, ஆர்ஜேயாக, விஜேயாக, நியூஸ் ஆங்கராக இருப்பவர்கள், ஆங்கரிங் செய்பவர்கள், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையிலே நட்பு வட்டாரத்தில் இருந்த சில பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். ஆண்களை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கையை தரக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இருக்கும். வியாபாரிகள் பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், இமிடேஷன் ஜுவல்லரி சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள், கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்பவர்கள், அடகு கடை வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி பிரிண்டிங் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். மாணவர்கள் சாப்பாட்டு விஷயத்தில் கவனம் தேவை. ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நன்றி, வணக்கம்.